ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரே மாடலில் 2 கூடை போட்டிருக்கேன். செட் பேஸ்கெட். இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூஜா பேஸ்கெட் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த கலர் மோஸ்ட்லி நிறைய பேர் லைக் பண்ணி இந்த கூடை தான் வாங்கினாங்க. அதே மாடலில் லஞ்ச் பேக்கும் அதை விட பெரிய சைஸ் மார்க்கெட் பேக்கும் போட சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கூடை தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடைங்களில் ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ரோல் தேவைப்படும். அந்த பெரிய சைஸ் கூடைக்கு பார்த்திங்கன்னா 2.25 ரோல் தேவைப்படும். இந்த கூடை ஒரு கூடைக்குள்ளே ஒரு கூடை வச்சு நம்ம ஸ்பேஸ் சேவ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த 2 கூடையும் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஓரளவுக்கு நிறைய வாங்கும்போது ஒரு கூடை இருந்தால் நம்மளுக்கு பத்தாது இல்லையா, இந்த 2 கூடை கொண்டு போகணுன்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இந்த 2 கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஆர்ட் தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஆரஞ்சு கலரில் வருது. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் சைஸ் கூடையாக கிடைக்கும். இந்த கூடைக்கு நான் 3 ரோல் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒயர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பிங்க்கில் 26 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒயர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 அடியில் 26 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் 26 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ ஒயர் வச்சு நான் 15 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இது நல்லா அகலமாக மார்க்கெட் கூடையாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சைட் வால் விடுவோம் இல்லையா, அதுக்கு நான் 3/4 அடி கம்மியாக எடுத்திருக்கேன். எப்பயுமே 1/2 அடி கம்மியாக எடுப்போம் இல்லையா, இதுக்கு 15 லைன் போட்டிருக்கிறதால நான் 3/4 அடி கம்மியாக எடுத்திருக்கேன். பேஸ் 15 லைன் போட்டுட்டு ஹைட்டில் போடும்போது எல்லோ கலர் ஒயர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 27 லைன் ஹைட் போட்டிருக்கேன். நம்ம பேஸ் 26 லைன் கட் பண்ணியிருக்கோம். ஹைட் பார்த்திங்கன்னா 27 லைன் போட்டிருக்கோம். இந்த 2 கலர் நம்மளுக்கு நார்மல் ஆர்ட் போட்டு மிக்சரில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு ஷேட் நம்மளுக்கு தெரியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 அடியில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அவுட்ரு ஒயர் பார்த்திங்கன்னா இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 9 அடியில் 2 ஒயர், பிங்க்கில் 2 ஒயர், எல்லோவில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 ஒயர் தேவைப்படும். இந்த கூடையில் நம்ம 3 ரோல் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு எல்லோ கலர் ஒயர் மட்டும் கொஞ்சம் மீதமாகும். மற்றபடி இதுக்கு இன்னர் ஒயர், அவுட்டர் ஒயர், அப்புறம் இந்த 2 கலர் வச்சு இதே ஒயரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 ரோலில் எல்லோ கலர் ஒயர் கொஞ்சம் மீதமாகிற போக நம்மளுக்கு இது கணக்கு 3 ரோல் கூட தான். இப்போ இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் 26 ஒயர் கட் பண்ணி பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கூடையோட நீளம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ் வருது. இது சென்டிமீட்டரில் 27 சென்டிமீட்டர் வரும். நம்ம பேஸ் 15 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பேஸ் 15 லைன் போட்டிருக்கோம். அதோட அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 15 சென்டிமீட்டர் வரும். ஹைட் பார்த்திங்கன்னா 27 லைன் போட்டு ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி நான் சொருகியிருக்கேன். இதோட உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் வரும்.
நம்ம சென்டிமீட்டரில் இது கேட்டிங்கன்னா 25 சென்டிமீட்டர் உயரம் கிடைக்கும். இந்த 2 கூடையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கடைக்கு போகும்போது நம்மளுக்கு வண்டிக்கு முன்னாடி இந்த 2 கூடையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரொவிஷன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக கேரி பண்ணி கொண்டு வர முடியும். அதனால தான் இப்போ நிறைய பேர் இதுமாரி செட் பேஸ்கெட் நம்மளுக்கு கிட்ட கேட்குறாங்க. இது மாதிரி செட் பேஸ்கெட் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கும்போது 1 by 1 அது உள்ளே வச்சு நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக வேணும்னும் போது உங்களுக்கு தேவையான கூடிய நீங்கள் கொண்டு போகலாம். வாங்க நெக்ஸ்ட் கூடியோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த லஞ்ச் பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 6 அடியில். வாங்க பேஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 24 பிங்க் கலர் ஒயர் 6 அடியில் கட் பண்ணி பேஸ் 13 லைன் பேஸ் போட்டிருக்கேன். பேஸ் போடுறதுக்கு எல்லோ கலர் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன். பேஸ் போடும்போது இதில் நான் 1/2 அடி கம்மியாக சைடு வால்க்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் 13 லைன் பேஸ் போட்டிருக்கேன். ஹைட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டோட்டலாக 26 லைன் போட்டிருக்கேன். 26 லைன் போட்டுட்டு ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி உள்ளே சொருகியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 25 லைன்ஸ் ஹைட் வரும். இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கும் நான் 4 அடியில் இன்னர் ஒயர் எடுத்திருக்கேன். ஆனால் 5 ஒயர் ஒரு சைடும் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 10 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கூடைக்கும் டபுள் கலர் யூஸ் பண்ணி உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 அடியில் 2 பிங்க் கலர் ஒயர் 2 எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நம்மளுக்கு 4 ஒயர் 9 அடியில் தேவை. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் அந்த பெரிய கூடையோட ஹேண்டிலுக்கும் 1 இன்ச் தான் வித்தியாசம் இருக்கும். நம்மளுக்கு இந்த கூடை பேஸ் அகலமாக போடுறதால டோட்டலாக 2 ரோல் நம்மளுக்கு தேவைப்படும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னர் ஒயர் அவுட்டர் ஒயர் அப்புறம் கூடை போட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த கூடையில் நான் வேறு கலர் ஒயர் எதுவும் யூஸ் பண்ணல. எல்லாமே இந்த கிளாஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம 24 ஒயர் கட் பண்ணி பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 25 சென்டிமீட்டர் வரும். 13 லைன் பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் 13 சென்டிமீட்டர். ஹைட் பார்த்தீங்கன்னா 25 லைன்ஸ் ஹைட் இருக்கு இல்லையா, இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் 23 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இந்த 2 கூடையுமே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒன்றுள்ள ஒன்று வச்சு நம்ம ஈஸியாக அதை எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஸ்பேஸும் கம்மியாக இதுவாகும், யூஸ் ஆகும்.
நம்ம இந்த கூடை உள்ளேயே இந்த கூடை வச்சிடுறதால நம்ம ஸ்பேஸ் வந்து கம்மியாக யூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணி ஒயர் யூஸ் பண்ணி கூடை போடுறோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த கலர் வந்து நான் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாடல்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.